ட்ரம்ப் சிக்கிட்டா அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. அண்ட் அவன் மாட்டினதுனால கூட இருந்த ஒவ்வொருத்தரையும் மாட்டி விட்டுட்டு இருக்கான். பில்கேட்ஸ், ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ், எலான் மஸ்க்ன்ற மாதிரியான பெரிய பெரிய ஆட்களோட பேர்லாம் வந்துட்டு இருக்கப்போ ஜனவரி 30 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பிரதமர் மோடி அவர்களோட பேர் இருந்திருக்கு. அண்ட் அதுக்கு கவர்மெண்ட்டும் மறுப்பு தெரிவிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன, இந்த ஜெஃபரி எப்ஸ்டீன்றவன் யாருன்றத ஒரு பேசிக்கா பார்ப்போம். நீங்க எங்க வேணும்னாலும் போய் சர்ச் பண்ணி பாருங்க, இவன் ஒரு சைல்டு செக்ஸ் டிராஃபிக்கர்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு கிடைச்ச உளவுத்துறையோட தகவல் படி இவன் ஆக்சுவலா ஒரு அணு ஆயுதங்களை இல்லீகலா கைமாத்துற ஒரு சிண்டிகேட். இவன் அந்த வேலையை பார்த்த இடம் தான் அந்த தீவுன்னு சொல்லப்படுது. அங்க வர பெரிய பெரிய ஆட்களுக்கு ஆர்ம்ஸ் டீலிங் பண்றது, அதோட சேர்த்து மைனர் பெண்களை பாலியல் ரீதியா அவங்களுக்கு தரதுன்ற மாதிரியான விஷயத்த பண்ணிட்டு இருந்த ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல். இவன் ஆக்சுவலா என்ன பண்ணுவான்னா, அங்க வர பெரிய ஆட்கள் மைனர் குழந்தைங்களோட உல்லாசமா இருக்கிறத வீடியோஸும் போட்டோஸும் எடுத்து வச்சுட்டு இதை வச்சு தன்னோட காரியங்களை சாதிச்சுக்கிறதுக்கு இஸ்ரேல் எப்ஸ்டீனை பயன்படுத்துவாங்க பிளாக்மெயில் மூலியமா. அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணா எப்ஸ்டீன் செத்துறான். பட் எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ் யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்திருக்கு. போன யூஎஸ் எலெக்ஷன்ல ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்திருக்கானா, நான் மட்டும் பிரசிடென்ட் ஆனா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் மக்கள் பார்வைக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்திருக்கான். டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் மூலியமா அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. பல பெரிய புள்ளிகளோட பேர் வெளியே வந்திருக்கு. ஆனா ஷாக்கிங்லி நம்ம பிரதமரோட நேமும் அதுல அடிபட்டிருக்கு. 2017 நம்ம மோடி இஸ்ரேலுக்கு போயிருக்காரு. அந்த டைம்ல தான் இந்த இன்சிடென்ட் நடந்ததா சொல்லப்படுது. அது என்னன்னா, ட்ரம்ப் கேட்டார் நம்ம தலைவர் ஆடினாருன்னு. நம்ம பிரதமர் எவ்வளோ பெரிய மனிதர், அவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை நினைக்கும் போது இன்னொரு பக்கம் மேபி ட்ரம்ப் நீங்க ஆடலன்னா உங்க மேல சாங்ஷன்ஸ் போட்டுருவேன்னு சொல்ல நம்ம ஆள் ஒரு ஆட்டத்தை போட்டு போறோம்னு சந்தேகமாகவும் இருக்கு. ஆனா இது நடக்க வாய்ப்பே இல்லை. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்பட்டமா சொல்லிட்டாங்க. பட் இதை ஏன் இவ்வளோ சீக்கிரமா சொல்லணும்? சரி கழுது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கலாம். நான் இப்போ சொல்கிறத ஒரு ஓப்பன் மைண்டடாக சிந்திச்சுட்டே வாங்க. ஜனவரி 30 நம்ம தலைவர் ஒரு ஆட்டம் போட்டிருக்காருன்ற நியூஸ் வெளியே வருது. பிப்ரவரி 1 இதெல்லாம் போய் கண்டுக்காதீங்கன்னு சொல்லி இந்தியா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே 1 ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இனி நீங்க வெனிசுலா கிட்ட இருந்து தான் ஆயில் இந்தியா வாங்கணும், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த நாளான 2 பிரதமரே அஃபீஷியலா ட்வீட்ல என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே, நான் உங்ககிட்டயே ஆயில் வாங்குறேன், ட்ரம்போட இந்த செயல் பாராட்டக்குரியதுன்னு புகழாரமோ சொல்றாரு. நம்ம செய்யாத ஒரு விஷயத்துக்கு நம்மள அக்யூஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நீ எப்படி சொல்ற, ப்ரூஃப் காமின்னு தில்லா பேசுவோம். அதுவே நம்ம குடுமி அவன் கையில இருந்தா அவன் என்ன சொல்றானோ அதை பொத்திக்கிட்டு கேட்டு அதை ஆமா சாமி போடுவோம்ல. அதே தான் இங்கேயும் நடந்திருக்குமோ? இவ்வளோ வருஷமா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து தான் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். நீ என்னைய குத்தா சொல்ற, வாங்க முடியாது போயான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் ஓகேன்னு ஒரே வார்த்தையை ஒத்துக்கிட்டாரு. இதுல ஹெவியா பாதிக்கப்பட போறது யாருன்னா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஒரு மனுஷங்களா கூட நினைக்காத நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் தாங்க. ஏன்னா இப்பவே நம்ம எவ்வளோ காசு கொடுத்து பெட்ரோல் டீசல் அடிச்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம யூஎஸ் கிட்ட மாறினா இன்னும் தான் நிலைமை மோசமாகும். அதுவும் இல்லாம இந்த யூஎஸ் நாய்களாம் நம்பவே முடியாதுங்க. இப்போ டேரிஃப் கம்மியா தரேன்னு ரஷ்யாவை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நம்மள உதறிட்டு ரஷ்யா கூட டேக் டீம் போட்டாலும் போட்டுருவான். திரும்ப நம்ம போய் ரஷ்யா கிட்ட அடைக்கலம் கேட்டாலும் ஒரே நாள்ல ஒத்துக்கிட்டால கிளம்புன்னு சொல்லி துரத்திடுவான். எங்கேயோ இருக்க நாமளே இவ்வளோ யோசிக்கிறப்போ எதையுமே யோசிக்காம அவரையும் ஒரே நைட்ல உடனே ஒத்துக்கிட்டாரு. பட் ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருப்பாரு, என்னன்னு தெரியல. கோட்டச்சாமி ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்த பெரிய புள்ளிகள் அடுத்தடுத்து யாருன்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Sei,